ஹலோ ஃபேமிலி, வெல்கம் டு பேச்சுலர் சமையல். இன்றைக்கி பேச்சுலர் சமையல் எறாவை எப்படி ரோஸ்ட் பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு நம்ம இன்றைக்கி எறாவை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டோம். க்ளீன் பண்ண எறாவில் மஞ்சள் பொடி சேர்க்குறோம், மிளகாய் பொடி, சீரகப்பொடி, மிளகுத்தூள். எறான்றப்ப மிளகுத்தூள் கூட கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறம் சிக்கன் பொரிக்கிற பொடி கொஞ்சம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோமா? வாங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட போகிறோம். இப்போ எல்லா பொடியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோமா? வாங்க மிக்ஸ் பண்ணலாம். என் பையனுக்கு பிடிக்கும்னு அவங்க ஏமா இன்றைக்கி எறாவை பொரிக்கிறதுக்காக கொஞ்சம் எறாவே எடுத்து பொரிக்க வைக்கிறோம். நல்லா இப்போ பொடியெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஊறட்டும், நம்ம பொரிக்கும் போது கண்டிப்பாக வீடியோ எடுத்து காட்டுறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எறாவையும் இப்போ பொரிச்சிருவோமா? எறா மசாலா தடவை எடுத்து வச்சோமா? இப்போ அதை பொரிப்போம். நல்லா எண்ணெய் சூடாயிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்ச எறாவை அதில் போட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எறா ரோஸ்ட்டும் ரெடி ஆகிட்டு. நம்ம சூப்பரான சுவையான எறா ரோஸ்ட் ரெடி. 5 நிமிஷம் தாங்க. இது நம்மளாம் ஒவ்வொரு பொடியாக போட்டு செய்கிறனால எல்லாம் பரட்டி வச்சு 5 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். 5 நிமிஷத்தில் பொரிச்சு எடுத்துடலாம். வேலைக்கு போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். இவங்க என்ன கேட்காங்க, வீட்டில் எறா இருக்கா, உடனே இந்த பொடியெல்லாம் போட்டு மசாலா பரட்டி வச்சோமா செஞ்சோமா, அதுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். இந்த கட்டாயம் செஞ்சு பாருங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த எறா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.